வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பாலக்காடு, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். பாலக்காடு போர்ட் அங்கிற இடத்துக்கு வந்திருந்தோம். சரி, இங்கே ரொம்ப நாள் வரணும்னு ஆசைப்பட்டோம். சரி, குழந்தைகளுக்கு லீவாக சரி போய் பார்க்கலான்ட்டு பாலக்காடு போர்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கோர்ட்டு வந்து பழைய காலத்து இடமாம்மா. இது கேள்விப்பட்டு ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த போர்ட்டை சுற்றி தண்ணி குளம் மாதிரி நிறைய சுற்றி ஒரு பெரிய இடம். இந்த பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள். மரம் செடி எல்லாம் சூப்பர். கேரளான்னு சொல்ல வேணும், எல்லாம் பச்சை பசேன்னு இருந்துச்சு. அந்த குளம் சுற்றி எல்லோரும் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, நாங்களும் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலான்னு அப்படி பார்த்தோம். அப்படி பார்த்துட்டு சரின்ட்டு மெதுவாக நடந்து போய்கிட்டே இருந்தோம். போனோன்னு அந்த போர்ட்டு வருது. அப்போ தான் என்ட்ரன்ஸ் ஆகுது. அங்கே 2 போர்டு இருக்குது பாருங்கள். அந்த போர்டை தாண்டி தான் நம்ம உள்ளே போனோம். அது பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற இடம் மாதிரி இருந்துச்சு. சரி, உடனே எங்கள் பேரை அம்மம்மா ஒரு ஃபோட்டோ எடுங்க நீ அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடம் பார்க்கலான்ட்டு அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். ஒரு நிறைய சின்ன குட்டி குட்டி செடியாக இருந்துச்சு. அதில் இன்னும் ஃபோட்டோ எடுக்கணும்னா உடனே மாமா சரி ஆக்ஷன் கிசி நில்லுன்னு அவனும் நின்னான். அவர் ஃபோட்டோ எடுத்தோன்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் நினப்பு எப்படி ஓடி வரான் பாருங்க. ரொம்ப சந்தோஷத்தில் வேகமாக ஓடி வந்தான். அவனுக்கு ஃபோட்டோ எடுத்தோன்னு அவ்வளோ சந்தோஷம் அந்த இடத்துல. உடனே எங்கள் பாப்பா, குட்டி பாப்பாவும் ஃபோட்டோ எடுக்கணும். அவங்க அம்மா வளைச்சி பாப்பா நடக்கிறத ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கா. அப்படி எடுத்து முடித்தோடனே அப்படி உள்ளே போனோம். பாலக்காடு போர்ட்டு அப்போ தான் உள்ளே என்டர் ஆகிறோம். பக்கத்துலேயே ஒரு கோயில், சின்ன கோயிலில் 11 ஆனால் கோயில் மூடிட்டாங்க. சரின்னு அது நான் சாயங்காலம் வரை நம்மளால் இருக்க முடியாதுன்ட்டு அப்படி உள்ளே வந்து ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிறக்கான ஈவினிங் ஃபங்க்ஷன் நம்ம அப்படி டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு உள்ளே போனால் அங்கே வந்து செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விட்றாங்க. உள்ளே விட்டு அங்கே அப்படியே போய் பார்த்துக்கிட்டு மெதுவாக நடந்த குழந்தைய வச்சுருக்கனா மெதுவாக அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். அங்கே எல்லோரும் அவங்கவுங்க குரூப்பாக வந்திருக்காங்க. குரூப்பாக வந்து அங்கே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் குரூப்பாக வந்து ஒரே டான்ஸு ஆட்டம் பாட்டம். அங்கே பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாருங்கள். ஒரே டான்ஸு ஆட்டம் பாட்டம் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு வேடிக்கை பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே மெதுவாக அப்படியே நடந்துக்கிட்டு ஒன்று அந்த குகைக்குள்ளே ஃபுல்லாக நிறைய செடி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரின்னு அப்படியே பார்த்து அந்த செடியெல்லாம் அப்படி தொட்டு பார்த்து ரசிச்சுட்டு போனோம். அப்படியே சுற்றி அங்கங்கே ஆட்களாக நிற்காங்க. அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் பாருங்கள். எங்கள் பேரை செடியை தொடாதானே கேட்குறான்னா அவனை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிப்போச்சு. அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். மேலே வந்து அங்கே வந்து நிறைய கேரளா மக்கள் நிறைய வந்திருக்காங்க. அவங்களுக்கு இதான் என்ஜாய் பண்ணுற டைம். ஆமாம், அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா பக்கத்தில் பழகுறாங்க. அப்படியே மேலே ஸ்டெப் ஏறி போனோம். அந்த படி சுற்றி ஒரு இடம் மாதிரி இருக்குது. பக்கத்தில் குளம். அந்த சுற்றி இந்த திண்டு மேலே ஏறி பார்த்தா நல்ல குளம் தெரியுது. நடக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னாமா சாயங்காலம் போயிருந்தாலும் இது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பகல் நேரத்தில் ஒரு 11 நல்ல வெயில் சுல்லுன்னு அடிச்சிருச்சு. குழந்தைகளை வச்சதுனால சரி நடக்க முடியலன்ட்டு சரின்னு அப்படி கீழே அப்படியே இறங்கிட்டோம். மெதுவாக இறங்கிட்டு அங்கங்கே அப்படி வேடிக்கை பார்த்தோம். நிறைய ஆட்கள் வந்திருந்தாங்க. பெரிய இடம். எப்படி நடக்கிறாங்க பாருங்கள். இடம் ரொம்ப சூப்பர். இந்த மாதிரி செடியெல்லாம் பக்கத்துலேயே அந்த குழந்தைகள்லாம் ஓடுறதுக்கு பக்கத்தில் இந்த குளத்துக்குள்ள ஆமை மீன் எல்லாம் குழந்தைகள் ரொம்ப பார்த்து ரசித்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடம். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தானே, நல்லா பார்க்கலான்ட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வரலான்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வீடு அட்ரஸ் போட்டு மேப் போட்டு அப்படி வந்துக்கிட்டே இருந்தோம். வந்துக்கிட்டே இருக்கும்போது பாலக்காடுலேயே ஃபேமஸான கூல் பார்ன்ற ஒரு சர்பத்து கடை ரொம்ப ஃபேமஸானது. கோல்டு போஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அங்கே ஒரு காரை அப்படி நிப்பாட்டிட்டு எல்லோரும் கோல்டு போஸ்ட் குடிக்க வந்தோம். அங்கே ஒரு 4 கோல்டு போஸ்ட்டு வாங்கினோம். அவங்க ரொம்ப சூப்பராக போடுறாங்க. நன்னாரி போட்டு ஐஸ் கட்டி சப்ஜா சீட்ஸு, அதுக்கு மேலே பால், அதுக்கப்புறம் பூஸ்ட்டு போட்டு ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு மேலே பூஸ்ட்டு போடுறாங்க. போட்டு ரொம்ப குளுக்குன்னு குலுக்கி அந்த போஸ்ட்டு சர்பத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து லெமன் குலுக்கி சர்பத்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். அதனால தண்ணி, லெமனு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஐஸு எல்லாம் போட்டு அதையும் குலுக்கி கொடுத்தாரு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது நல்லா சப்பி கொட்டு நல்லா குடிச்சிச்சு. சரின்னு அதையும் குடிச்சிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு கோயம்புத்தூருக்கு அப்படி கிளம்பி வந்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பாலக்காடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு கோல்டு போஸ்ட்டு குடிச்சிட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.